ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு அடுத்ததான் இன்னொரு மட்டை வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்த முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டில் நிறைய உபயோகமான பல்வேறு விதமான வீடியோக்கள் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் திங்கள் மற்றும் வியாழன் அன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துடுது, மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம முதல் மட்டையை பார்க்கலாம். இப்போ இந்த மட்டையோட பேஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது இதுக்கு முன்னாடியே நான் முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த மட்டை என்ன அப்படின்னா, இது கம்மல். இது ஒரு விதமான குட்டி குட்டி சின்ன சைஸில் வர்ற கம்மல். இது கேட்ச் கிளிப். இது கேட்ச் கிளிப் சொல்லலாமா? இது கேட்ச் கிளிப் மாதிரி இந்த இது மாதிரி வர்ற கிளிப்பு. இந்த கிளிப்பு இந்த கிளிப்பை நம்ம அப்படியே ரெண்டு கலர் எடுத்துக்கிட்டு மாற்றி கலர் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் பீட்ஸ், ஒரே பீட்ஸ் திரும்ப கோல்டு பீட்ஸை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வேறு காட்டுறதுக்காக கம்மலை நான் இந்த இடத்துல பீட்ஸுக்கு பதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கம்மல்லையும் ஒரு 6 பீட்ஸ் வச்சு கோல்டெல்லாம் வச்சு இந்த கம்மலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மட்டை. இது ஒன்று. அடுத்தது இது ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் நமக்கு இந்த பூ பொக்கேல, மாலையில், தோரணத்தில் அந்த மாதிரிலாம் வரும். இது ஒரு மாதிரி துணியில் வரும். இது பழைய மாடல் ஃப்ளவர். இது அந்த ஃப்ளவருக்கு நான் 3D பேர்ல் கலரை கிளிட்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவரை கொஞ்சம் பிரைட் பண்ணிவிட்டு நான் அதில் சென்டரில் ஒரு பெரிய குந்தன் ஸ்டோனை வச்சு அந்த குந்தன் இல்லை, வெறும் ஒயிட் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி அது சுற்றியும் அந்த பேர்ல் கோல்டு இதை அப்படியே ஃபுல்லாக கொடுத்து இதை டெக்கரேட் பண்ணிவிட்டு இங்கே பேர்ல் கலர்ஸில் பேர்ல் 3D லைனர் அதில் இங்கே கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சில்வர் கலர் யூஸ் பண்ணி நடுவுலையும் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த இடத்துல ஒரு 3 டாட் கொடுத்து 3D லைனர் அதில் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு மட்டை. அடுத்தது இது ஒயர் கூட பின்னுவாங்கல்ல, அந்த ஒயரில் ரவுண்டாக பண்ணி இதை ஒரு ப்ரோச் மாதிரி பண்ணி இது மாலையாக போக்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நான் இந்த மட்டைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணின பிட். இது ஒவ்வொரு பீடாக இதை அப்படியே மாலையாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நான் கட் பண்ணி எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாமிக்கு தான் போட்டிருந்தாங்க, அது திரும்ப நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதில் அவங்க இந்த ஒயரில் அப்படியே கையில் வச்சு சுற்றிட்டு அதை உள்ளே விட்டு எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல கோல்டு சமிக்கியவும் ஒரு கோல்டு பீடையும் கொடுத்து ஒவ்வொரு பிட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி மாலை மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை நான் பிரித்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இங்கே நடுவில் ஒரு 3 கோல்டு கொடுத்துக்கிட்டேன். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணல, இது அப்படியே இருந்தது தான். அடுத்தது இது கண்ணாடி. ஒரு பெரிய சைஸ் கண்ணாடியும் ஒரு சின்ன சைஸ் கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் இருக்க இந்த ஃப்ளவர் டிக்டாக் கிளிப் இருக்குல்ல, அந்த டிக்டாக் கிளிப்புக்கு மேலே டிசைன்ஸ், நிறைய டிசைன்ஸ் வரும்ல, அந்த டிசைனை எடுத்து அதை இதில் நான் பேக்ரவுண்டில் கண்ணாடி கொடுத்து கண்ணாடி மேலே அந்த டிக்டாக் ஃப்ளவரை அப்படியே இதில் ஒட்டியிருக்கேன். அதையே லைனாக கலர் மாற்றி கலர் வர மாதிரி எல்லா கலர்லேயும் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு மட்டை. அடுத்தது இது லேஸில் இது இப்படியே ரெடிமேடாக நமக்கு மீட்டர்லேயே வரும், ரோல்லையே இருக்கும். சமிக்கி லேஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். எந்தெந்த ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற லேஸ் இது. அந்த லேஸு இது ஃப்ளவரு. இது ஃப்ளாட்டாக பேக்கெட்டில் இருக்கும். அந்த ஃப்ளவரை இப்படி மடக்கி விட்டு இது மாலை கோக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளவரை வச்சுட்டு சென்டரில் ஒரு அரை முத்து, இட்லி முத்து, அந்த முத்தை இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி அந்த லேஸை கொடுத்துட்டு அந்த கேப்பில் நான் இந்த ஃப்ளவர் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வீடியோவிலையும் நம்ம ஒரு 5 மட்டை பார்த்தோம். இந்த 5 மட்டையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு இன்னொரு உபயோகமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.